வெப் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களை நான் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது இந்த சிவசுல்லமானன், இசைக்கம்மன், கருப்பசாமி, முண்டசுவாமி, பேச்சியம்மன் இந்த திருக்கோயிலில் அமர்ந்திருக்காங்க. நீங்க எல்லாருக்குமே தென் மாவட்டங்கள் எல்லாருக்குமே குலதெய்வம் சுல்லமானன், கருப்பசாமியா தான் இருப்பாங்க. அந்த இசைக்கம்மன், பேச்சியம்மா இருப்பாங்க. எல்லா கடவுளுமே இங்க வந்து பிரதிஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 19 ஆண்டு வருஷமா இங்க தீரும் தர்மா இருந்தது. இது இன்னொரு விஷயம்னா, எந்த கடவுளை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பிட வேண்டும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. குலதெய்வம் தான் குலம் காக்கும் கடவுள். அதனாலதான் எனக்கு எல்லா கோயிலும் எல்லாருமே கட்டுறாங்க. எனக்கு ஏன் தென் மாவட்டத்துல கிராம தெய்வம் கட்டலாம்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அதுவும் எல்லா மக்களுக்கும் சேர குலதெய்வத்துடைய கோயில் கட்டலான்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனாலதான் இந்த கோயிலை சிறப்பாக கட்டினேன். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்க எவ்வளவு பெரிய பில்லி சூன்யம், பயப்படுதல், மரண பயம் எல்லாமே போயிடும். அதுல இசைக்கம்மன் கையில குழந்தை இருக்கிறதுனால இங்க குழந்தை வரவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அது சுல்லமான சுவாமி பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய குடும்பத்தை எவ்வளவு பிரச்சனை தீர்த்திருப்பாங்க. இந்த கோயில்ல எவ்வளவு கடவுள் பிரிந்து போன கடவுள் செய்யறாங்க, குடும்பத்தை சந்தோஷமா இருக்கிறாங்க. அது இல்லாம நம்ம 18ஆம் படி கருப்பசுவாமியே இங்க இருக்கிறாரு. ஏன்னா அந்த கருப்பசுவாமி பிரதிஷ்டை பண்ணி கோயில் 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஷூட்டிங் விஷயமா மதுரைக்கு இருந்தேன். அப்ப போகும்போது அங்க உள்ள கருப்பு 18ஆம் படி கருப்பு பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருந்துச்சு. அங்க போனவங்க பூசாரி சொன்னாரு, என்னது எங்க கும்பிடல இந்த அருவா கொண்டு வை சொல்லி அந்த 18ஆம் படி கோயில் உள்ள கருப்பை அந்த அருவாவே கொடுத்தாங்க. அந்த அருவா தான் கருப்பு இருக்கு. ஸோ அவ்வளவு பவர்ஃபுல்லான கடவுள். நீங்க வந்து இந்த குலங்காக்கும் குலதெய்வத்தை எல்லாருமே கூப்பிடுங்க. குலதெய்வம் தான் எல்லாருக்கும் முக்கியமான நம்ம பிரச்சனைகள், கஷ்டங்கள், பிரகதோஷங்கள் எவ்வளவு குடும்ப பிரச்சனை அவர் தான் தீர்த்து வைப்பாரு. அதனால எனக்கு இந்த கோயிலை நான் சொல்ல முடியாது, அவன் அருளாலதான் நடந்தது எல்லாமே. எனக்கு இப்ப நான் பார்க்கும்போது எப்படி இதை கட்டணுன்றது எனக்கே தெரியல. சோ அந்த கடவுளாவே அவராவே என்னை ஏற்படுத்தி கட்ட வைக்கப்பட்டது. எல்லாரும் வாங்க, அவருடைய சிவசுல்லமான சுவாமி, இசைக்கம்மன், கருப்பசாமியுடைய அருள் பெறுங்க. நன்றி, வணக்கம்.